வணக்கம் மக்களே. இன்றைய செய்தி, விஜய்க்கு மவுஸ் அதிகமாகிட்டே இருக்குங்க. இவங்க முதல்ல கரூரில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவருக்கு கெட்ட பேர் வர வச்சாங்க. அதனால் அவருக்கு பப்ளிக் கூடுதலாக தான் ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திரைப்படம், அந்த திரைப்படம் ஆடியோ லான்ச் முடிஞ்ச உடனே தான் அதை அப்படியே தடை பண்ணிட்டாங்க. இன்னும் ரிலீஸ் பண்ணல. இதனால் அவருக்கு செல்வாக்கு அதிகமாகிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு மயக்கம் அடித்து விழுந்தார். அதை பெரிய இதுவாக கிரியேட் பண்ணாங்க. இன்னும் மக்கள் செல்வாக்கு அதிகமாகிடுச்சு. கடைசியில் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் கும்மி அடிச்சிட்டாங்க. அதாவது ஃபேமிலியில் அவங்க விவாகரத்து கேட்குற மாதிரி அந்த அம்மாவை கிரியேட் பண்ணி அவங்கள பேச வச்சுட்டாங்க. ஏன் இவ்வளோ நாள் கம்மியாக வந்துட்டு இப்பயா பண்ணலாம்? அந்த ஒரு 10 நாள் முன்னாடி பண்ணலாம்ல, இல்லை ஒரு மாதம் முன்னாடி பண்ணலாம்ல. எலெக்ஷன் நெருக்கத்தில் அது மாதிரி பண்ண வச்சுட்டாங்க. அவர் மக்கள் சொத்தாகிட்டார். என்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டாரோ அவர் மக்கள் சொத்து என்ன, அது தெரியல. அதுக்கு மட்டும் இல்லாமல் இதனால் என்ன ஆச்சுன்னா, இப்போது நான் போயிட்டு ஒரு சில ஏரியாலாம் போயிட்டு நான் கேன்வாசிங் போகிறேன். நான் விஜய் மேலே அந்தளவுக்கு பற்று எனக்கு. கேன்வாசிங் போகும்போது உள்ளே போகும்போது பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, அண்ணா சைலண்டாக தானே நாங்கள் ஓட்டு போடுவோம், எங்கள் ஓட்டு விஜய்க்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஒரு இடத்துல தர்பூசணி வாங்கினேன். அங்கே அந்த அம்மா இந்த மாதிரி பேச்சு கொடுத்துட்டு கேட்டேன், ஏம்மா யாருக்குமா ஓட்டு போட போகிறீங்கன்னு. ஆமாண்ணா, இப்போ குடும்பத்தையே கெடுத்து வச்சுருக்காங்களே, பாவம் அந்த அண்ணன் எவ்வளோ தான் தாங்குவார் அந்த அண்ணன். கண்டிப்பாக நான் அவர் தானே ஓட்டு போடுவோம் நாங்கள் ஃபுல்லாக அப்படி தர்பீஸ் வாங்கினேன். 2 தர்பீஸ் வாங்க, ஒரு தர்பீஸ் காசே வேணாண்டாங்க. அம்மா அதெல்லாம் தப்புமா சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த விஜயை பற்றி பேசினோடனே அவங்க ஆஃபர் தராங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவர் ஸ்டார் ஆகிட்டார். இப்போ நம்ம நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்ன மாதிரி இது என்ன அப்படின்னா, என்ன அப்படி சொன்னாக்கா, மக்கள் மத்தியில் நாஞ்சில் சம்பத் என்ன சொன்னார்னா, அவர் அப்படி அப்படியே ரீச் ஆகிட்டே இருக்காரு. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றதுக்கு 5 வருஷம் ஆச்சு, ஆனால் விஜய் ஆட்சி வர்றதுக்கு 3 வருஷத்துலேயே வந்துடுறாரு. அவர் 5 வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் அவர் மக்கள்கிட்ட பேராதரவு பெற்று வர்றதுக்கு. இவர் இன்னைக்கு சூழ்நிலைக்கு இவங்க திராவிட கட்சி ஆட்சிகள் மேலே மக்கள் வெறுப்பாக இருக்கிறதால இவர் வந்ததால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இது சைலண்ட் கில்லர் மாதிரி. ஏன்னா இவங்க பண்ண 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 மவுஸ் அதிகமாகி போச்சு. கண்டிப்பாக அவர் தான் விஜய் தான் வருவா சொல்லிட்டு ஊரங்கேயும் பேச்சு எங்கே போனால் தான் புறமா சொல்லி, எங்கள் வீட்டுக்காரர் திமுகங்க, அவர் கிடைக்கிறாருங்க, நாங்கள்லாம் விஜய்க்கு தாங்க ஓட்டு போடுவோம், அவரும் போட வச்சிருவோம், விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு அவர் மேலே அனுதாபத்தை உருவாக்குனது யாருங்க? இல்லாததெல்லாம் பண்ணி திரைப்படம் ரிலீஸ் பண்ண விடாம என்ன அனுதாபம் அதிகமாகி போச்சு. இன்னும் குடும்பத்தில் நீங்கள் பிரிவினை ஏற்படுத்தணும்னா இன்னும் அனுதாபம், இன்னும் பையனை பிரிக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்கன்னா இன்னும் அனுதாபம். சரிங்களா? நீங்கள் குட்ட அவர் உயர்ந்து கொண்டே இருக்கிறார். நன்றி. மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக சமூக ஆர்வலர்களில் ஒருவன். இதை பிடிச்சிருந்தா பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் லிங்க் பண்ணுங்க. நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன்.